ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களுடனே தேவ செய்தியும் கொண்டு வருகிறேன். மிஸ்பா தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். இதுவரையிலும் தேவன் நம்மை காத்து நம்மை அணைத்து தன்னுடைய மகிமையினாலே மூடி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 6ஆம் மாதத்திலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை 102ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தர் சீயோனில் கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தேவன் தன்னுடைய மகிமையினாலே வெளிப்படுவார். அல்லேலூயா. அவர் அதற்கு முன்பாக அவர் சீயோனை கட்டுவார். நம்முடைய ஆண்டவர் உங்களை கட்டுகிறவராய் வருகிறார். உங்க வாழ்க்கையை இந்த மாதத்துல கட்ட போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை இடிந்து போன ஒரு வாழ்க்கையை இடிந்து போன ஒரு சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிரடையா இருக்கிற நிலைமையில் நீ இருந்தாலும் அதை கட்டுவிக்கிற என் கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அவர் கட்டுவிக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்புகளை திருப்பி அவர் உங்களை கட்டுவிப்பார். 111ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவருடைய செய்கையே மகிமையும் மகத்துவம் நிறைந்த அவருடைய செய்கை, மகிமையான அவருடைய செய்கை, மகத்துவமான அவருடைய செய்கை. அல்லேலூயா. 102:22 ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் கர்த்தருடைய துதியும் பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஆமேன். அவர் உங்களை கட்டுகிறார், உங்க குடும்பத்தை கட்டுகிறார். இடிந்து போயிருக்கிற தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவிப்பார். இதுவரையிலும் உன் ஜெப வாழ்க்கை, உன்னுடைய பரிசுத்தத்தின் வாழ்க்கை, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை, ஒருவேளை உன்னுடைய விசுவாச கப்பல் என்கின்ற நம்பிக்கை உடைந்து போயிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் அதை கட்டுகிறவராய் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாதத்தில் இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களை கட்டுவிக்கிறார். ஆமீன். 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்றவரின் ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரித்து கொள்ளுகிறார், அவர் ஏற்றுக் கொள்ளுகிறார். திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாதவர். திக்கற்று இருக்கிற உன்னுடைய ஜபத்தை தேவன் அலட்சியம் பண்ணுவது இல்லை. அவர் ஒரு நல்ல தகப்பன். அவர் உன்னை விடுவிக்கும்படிக்கு வந்த நல்ல தகப்பன். கல்வாரி சிலுவையிலே தன் கடைசி இரத்தத்தை சிந்தி உனக்காக தன் ஜீவனையை கொடுத்து தன்னுடைய மரணத்தினாலே உனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தவர் என் அன்பு ஆண்டவர் இயேசு. அவரை நீ விசுவாசிக்கும் போது அவர் உன் வாழ்க்கையை கட்டுவார். அவர் உன் தொழிலை கட்டுவார். உடைந்து போயிருக்கிற உன் குடும்பம், பிரிந்திருக்கிற உன் குடும்பத்தை இவ்வாண்டிலே கட்டுவார். அல்லேலூயா. இம்மாதத்திலே கர்த்தர் கட்டுவார். ஆமென். நம்பிக்கை இல்லாதிருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் உண்டாக்குகிறார். சங்கீதம் 102:13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்து சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்ய காலமும் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் உனக்கு தயவு செய்கிற காலம், உனக்கென தேவன் குறிப்பிட்ட நேரம் இந்த 6ஆம் மாதம். அல்லேலூயா. அவர் குறித்த காலமும் குறித்த நேரமும் இந்த 6ஆம் மாதத்திலே தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். உனக்கு அவர் தயவு செய்வார், உனக்கு அவர் நன்மை செய்வார். தயவு என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் அளிக்கும் நன்மை தயை என்று நீதிமொழிகளிலே சொல்லியிருக்கிறது. எந்த தகுதியும் இல்லாமலும் தேவன் உனக்கு நன்மை செய்யக்கூடும். ஏனென்றால் அவர் தயாபரர், அவர் நீதிபரர், அவர் உனக்கு தயவு செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி மகிமையா வெளிப்படுவார்? சகரியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமுக்கு மதில் இல்லை. எருசலேம் தன் அலங்கலிங்கங்களாலே கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு மதில் இல்லை. சகரியா 2:5 ஆண்டவர் சொல்லுகிறார், அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை
சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். உன் குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். உன்னுடைய எல்லை எங்கிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருப்பார். மதிலில்லாத ஒரு பட்டணத்தை போல எருசலேம் காணப்பட்டாலும் கர்த்தர் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் நிற்கிறார். கர்த்தர் இயேசு உங்கள் நடுவிலே அக்கினி மதிலாய் இருப்பது மாத்திரமில்லாமல் அதிலிருந்து அவர் மகிமையாய் வெளிப்படுவார். சகரியா 2:7 ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோனிடத்திலே குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். உன்னை அடிமைப்படுத்துகிற, உன்னை ஆளுகை செய்கிற எந்த பாபிலோனா இருந்தாலும் இந்த மாதத்திலே உன்னை விடுவித்துக்கொள். கர்த்தரிடத்தில் வைராக்கியம் உள்ளவளாய் இரு, உன்னை விடுவித்துக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், பிற்பாடு மகிமை உண்டாகும். தேவனுடைய மகிமை வெளிப்படாதபடிக்கு தடை ஏதாவது உன்னிடத்தில் இருக்குமெனால், பாபிலோன் என்றால் உலகம், உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை, உலகத்தின் பாவங்கள் உனக்குள்ள இருக்குமானால் தேவன் உன்னில் மகிமைப்பட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படும் என்றால் பாபிலோனிடத்திலே சிறைப்பட்டிருக்கிற உன்னை விடுவித்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கட்டுவார். உன் சிறையிருப்பை திருப்பி அவர் உன்னை கட்டுவார். எரேமியாவின் புஸ்தகம் 31:4 சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இதற்கு முன்பாக உன் வாழ்க்கை கட்டப்பட்டதுதான். இதற்கு முன்னால உன்னுடைய குடும்பம் கட்டப்பட்டதுதான். இதற்கு முன்னால உன் ஜப வாழ்க்கை, உன் ஆராதனை, உன்னுடைய வேத தியானம், உனக்கும் ஆண்டவருக்குள்ளும் உள்ள உறவு கட்டப்பட்டிருந்த சீயோன், ஆமேன், சீயோனை போல ஜொலித்திருந்த உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை உடைக்கப்பட்டிருக்கலாம். சில பொல்லாத மனுஷர்களால் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாபிலோனிலே நீ அடிமையாய் சிக்கி கொண்டிருக்கலாம். நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியுமாய் நான் உன்னை கட்டுவிப்பேன். இடிந்து போயிருக்கிற உன் ஜப வாழ்க்கை இந்த மாதத்திலே துளிர்க்கப்படும். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறதை நான் காண்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை தொடுகிறது. நீ இருக்கிற இடத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி வந்து உன்மேல் ஆளுகை செய்கிறது. கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கட்டப்படுவாய். நீ துக்கத்தோடு கூட, அழுகையோடு கூட, புலம்பலோடு கூட இந்த மதிரை போல் உன் வாழ்க்கை இருக்குமானால் இந்த 31:4 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடல் பாடல் களிப்புள்ள கூட்டத்துக்குள்ள நீ புறப்பட்டு போவாய். பாபிலோனிலிருந்து ஆண்டவர் சும்மா கொண்டு வர மாட்டார். ஆடல் பாடல் களிப்புள்ள கூட்டத்துடனே, ஒரு மன மகிழ்ச்சியுடனே கூட கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை கட்டுவிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 126 சங்கீதம் 1 சொல்லுகிறது, சீயோனிலிருந்து சிறையிருப்பை நான் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் உன் சிறையிருப்பை திருப்ப போகிறார். நீ எந்த பண நெருக்கடியில இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியில, ஒரு குழப்பத்துல நீ இருந்தாலும், ஒருவேளை யோனாவை போல வழி தெரியாமல் தத்தளித்து அடித்தளத்துல என்ன செய்வதென்னு தெரியாமல் நீ இருந்தாலும், மீனின் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கொண்டு வெளி உலகமே தெரியாமல் இருள் சூழ்ந்த இடத்தில் நீ இருந்தாலும், என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் உனக்கு திருப்பும் போது அது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருக்கும். 126:3 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், மகிழ்ந்திருப்போம். அவர் உன்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை அவர் மகிழ்ச்சியா வைக்கிறார். அல்லேலூயா. 3 நபர்களை குறித்து நாம் வேதாகத்திலே பார்ப்போம். சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த ஒரு 3 மனிதர்கள். பழைய ஏற்பாடிலே யோசேப்பு என்கின்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். அவன் தன் சொந்த சகோதரர்களாலே துன்புறப்பட்டு, அடிக்கப்பட்டு, அந்நியர் கையிலே விற்கப்பட்டான், அடிமையாக்கப்பட்டான். அவங்க தகப்பனார் அவன் மேல் பாசம் வைத்திருந்தார். யாக்கோபு யோசேப்பை தன் எல்லாம் பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக நேசித்தான். பல வர்ண அங்கிகளை அவனுக்கு கொடுத்தான். எல்லா சகோதரர்களுக்குள்ளும் பொறாமை இருந்தது. இப்பொழுது கூட எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கூட நல்லா பழகிற மாதிரி இருக்கும், அன்பா இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் அப்படியே பதற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பொறாமை நிறைந்த மனிதர்கள் நம்ம சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். யோசேப்புக்கு குடும்பத்தாரு விரோதிகளா இருந்தது போல்
தன் குடும்பத்தார் அவனுக்கு சத்துருவானது போல் உங்களுக்கும் ஒருவேளை உங்க இனத்தார் ஜனத்தார் மூலமாய் ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கலாம். கவலை வேண்டாம். யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். அவன் அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு போகிறான். போத்திபார் வீட்டிலே அவன் வேலை செய்யும் போது அவன் எஜமானுடைய மனைவி அவனுக்கு தவறா நடக்கும் போது பாவம் செய்ய துணியாமல் யோசேப்பு பாவத்தை உதறிவிட்டு ஓடும் போது ஒரு பொய்யான வழக்கு அவன் மேல் போடப்பட்டு சிறைசாலையிலே இருந்தான். சிறைசாலையிலும் போய் அவன் நன்மை செய்தான். ஆனால் அவன் செய்த நன்மைகள் மறைக்கப்பட்டது. போத்திபார் வீட்டிலே பாவி என்ற பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் ஒரு அடிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை எகிப்திலே வாழ வேண்டியதாய் இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 37, 38 வசனங்களுக்கு முன்பாக நீங்க பார்க்கும் பொழுது பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லும்படிக்கு யோசேப்புக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் சிறையிருப்பிலே அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்து அவன் சிறையிருப்பிலே ஒரு கைதிகளை போல இருந்தவன் மறுநாள் காலையிலே, அன்று இரவுதான், மறுநாள் காலையிலே அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்க வைக்கப்பட்டான். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புதம். ஒரு இரவுதான், ஒரே ஒரு இரவுதான் சிறையிருப்பிலிருந்து ராஜாவுக்கு முன்பாக யோசேப்பு நின்றான். அல்லேலூயா. அவன் அதனுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விளக்கி அதற்குரிய காரியங்களை அவன் விளக்கி பேசும்போது ராஜா ஆச்சரியப்பட்டு 38ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் இல்லை. அல்லேலூயா. யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் இல்லை. 39ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், விவேகமும் ஞானமும் இவனை உள்ளவன் இவனை போல் வேறொருவனும் இல்லை என்று சொல்லுகிறான். 42வது அதிகாரத்திலே அவனுடைய அடிமைத்தனத்தினுடைய ரூபம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. பார்வோன் தன் கையில் இருந்த மோந்திரத்தை எடுத்து யோசேப்பினுடைய விரலிலே போட்டு அவனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்தான். தன் தகப்பன் அவனுக்கு பலவண்ண அங்கியை கொடுத்தான். ஆனா பார்வோனோ அவனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்து விட்டான். பொற்சார பணியை அவனுக்கு அவனுடைய கழுத்திலே அவன் தரித்து விட்டான். 43ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் வைத்தார். அல்லேலூயா. எந்த தேசத்திலே அடிமையாய், எந்த தேசத்திலே பாவியாய், எந்த தேசத்திலே மறைக்கப்பட்டவனாய் இருந்த யோசேப்பை ஒரே இரவிலே தேவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைத்து அவன் வாழ்க்கையை அவர் மாற்றினார். அவன் ஒரு சொப்பனம் காண்பது போல் அவன் சிறையிருப்பு மாறியது. முழு எகிப்தியத்துக்கும் அவன் அதிகாரியே ஆனான். பார்வோனிடத்தில் செங்கோல் மாத்திரம்தான் இருந்தது. முழு ஆளுகையும் யோசேப்பினிடத்தில் இருந்தது. அந்த தேவன் உன்னுடைய தேவன். நீ எங்க வெக்கப்பட்டாயோ, நீ எங்க தள்ளப்பட்டாயோ, நீ எங்க இடத்துல தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்துல பொன் சரப்பணியை உனக்கு தரித்து மெல்லிய ஆடையை கொடுத்து உன்னை உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பன் இந்த கால வேளையில உனக்கு உண்டு என்பதை மறவாதே. இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 7 to 10 வரையில ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபை கொன்றது, ஏரோது யாக்கோபை கொன்றது ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் விருப்பம் உள்ளதாய் ஆனது. எல்லாருடைய பார்வையும் அவன் மேல் விழுந்தது. அது அவன் மகிழ்ச்சியாய் கொண்டான். அதனாலே பேதுருவையும் சிறைப்பிடிக்கும்படிக்கு அவன் கட்டளையிட்டான். பேதுருவை சிறைசாலையில கொண்டு வந்து விட்டார்கள். பேதுரு சிறைசாலையிலே அவன் இருக்கும் பொழுது, ஆமேன், ஒரு நடு இரவிலே தேவ தூதன் ஒருவன் வந்து பேதுருடைய கையை பிடித்து, பேதுருவே எழுந்திரு என்றான். சிறையிருப்பிலிருந்து பேதுரு எழுந்தான். அவனுடைய பாதரட்சியை அவன் போட சொன்னான். அவனுடைய வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டான். அப்போஸ்தலர் 12:9 இவைகள் நடப்பதெல்லாம் மெய்யென்று தெரியாமல் அவன் தான் ஒரு தரிசனம் காண்பதை போல் பேதுரு உணர்ந்தானாம். பேதுரு சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவது ஒரு சொப்பனத்தை போல இருந்தது. ஒரு சொப்பனம் காண்பவனை போல பேதுரு இருந்தான். அவனை கொண்டு வந்து தேவ தூதன் விட்டவுடனே அவன் திரும்பி மார்க்கினுடைய வீட்டுக்குள்ளே போனான். அங்கே அவர்கள் ஜபம் பண்ணி கொண்டிருந்த இடத்திலே
பேதுரு போய் கதவை தட்டினான். ஒரு சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வரும்போது பேதுரு சொப்பனம் காண்பதை போல், தரிசனம் காண்பதை போல் இருந்தான். உன் வாழ்க்கையிலும் நீ எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை திருப்பும் போது அது ஒரு சொப்பனம் காண்பதை போல் இருக்கும். தேவன் இந்த கால வேளையில உன்னை விடுவிப்பார். உனக்காக அல்ல, எல்லாரும் கூடி உனக்காக ஜெபிக்கிறார்கள் அல்லவா? ஒரு கூட்டம் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது மகளே. உன் சபையோ உன்னுடைய ஜபக்குழுக்களோ யாரோ ஒருவர் உனக்காக போராடி ஜெபிக்கிறார்கள். அந்த ஜபத்தின் சத்தத்தை கேட்டு என் ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து உன்னை கொண்டு வந்து விடுவார். ஆமென். ஏரோது கையிலே உன்னை அவர் பலி கொடுக்க விட மாட்டார். உன்னை கொண்டு வந்து அவர் வெளியே விடுவார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு என் தேவன் உன் நடுவிலே மகிமையாய் வெளிப்படுவார். அவர் உன்னை கட்டி மகிமையாய் வெளிப்படுவார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் பவுலை ஒரு சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவு அதிர்ந்தது. சிறைச்சாலை கதவு அதிர்ந்தது. பூமி அதிர்ச்சி உண்டானது. கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன் கட்டுகளை அறுப்பார். துதியினாலே சங்கிலிகள் அறுபட்டு போகும். துதியினாலே கட்டுகள் இடிந்து விழும். துதியினாலே நீ இருக்கிற இடத்தையே அசைப்பாய். ஆமேன். சிறைச்சாலை காவலன் எல்லாம் தப்பித்து ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி வாளை எடுத்து தன்னைத்தானே கொலை பண்ண அவன் துணிந்த போது பவுல் சொல்லுகிறான், உனக்கு தீங்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நான் இங்குதான் இருக்கிறேன் என்று சொன்ன போது அவன் ஒரு தீவத்தியை கொண்டு போய் பவுலை பார்க்கும்போது பவுல் அங்கே இருந்தான். உடனே அந்த சிறைச்சாலையினுடைய காவலன் இருதயம் மாற்றப்பட்டது. 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சிறைச்சாலத்தின் தலைவன் சொல்லுகிறான், பவுலை பார்த்து கேட்கிறான், ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாயானால் அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உன் கட்டுகளிலிருந்து நீ விடுதலை ஆகணும் என்றால், கர்த்தர் உன்னை கட்டுவிக்கணும் என்றால், கர்த்தருடைய மகிமை உன்மேல் வெளிப்பட வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்கணும், நீ துதிக்கணும், நல்ல ஜெப பங்காளரோடு கூட இருக்கணும். கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். யோசேப்பை போல பாவத்தை கண்டு ஓடணும். பேதுருவை போல உனக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கணும். பவுலை போல நீ துதிக்கிற ஆளாய் இருப்பாயானால் கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுவார். உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை கட்டுவித்து உன்னை மகிழ்ச்சியாக்கி மேல ஆடல் பாடல் சத்தத்துடனே உன்னை புறப்பட பண்ணுவார். இந்த மாதம் கர்த்தர் சீயோனே உன்னை கட்டுவிப்பார். உன்னிலிருந்து மகிமையா வெளிப்படுவார். எப்படி மகிமையா வெளிப்படுவார்? எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உன் நடுவிலிருந்து மகிமையாய் வெளிப்படுவார். உன்னை பாபிலோனில் இருந்து விடுவித்துக்கொள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பொருளாதாரம் செழித்து ஓங்கும். உங்கள் நெருக்கடிகள் உடைக்கப்படும். உங்க பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தின் பலன்களை இந்த மாதத்திலே காண்பீர்கள். உங்க சிறையிருப்பு உடைக்கப்படும். ஆவியிலே கட்டப்பட்டவர்களாய் இருந்தால் ஆவிக்குரிய கட்டுகள் உடைக்கப்பட்டு புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல இந்த ஜூன் மாதத்திலே உயர எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்களை கட்டுங்க. நான் சீயோனை கட்டி அதில் மகிமையா வெளிப்படுவேன். என் ஜனத்தை கட்டும். என் அருமை சகோதரியே, அருமை சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவது, நான் உன்னை கட்டுவேன். உன்னிலிருந்து மகிமையா வெளிப்படுவேன். உன்னிலிருந்து மகிமையாய் வெளிப்படுவேன். உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். உன் குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். உன் நடுவிலே நான் மகிமையாய் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தருடைய மகிமை இந்த காலை வேளையில உன்மேல் இறங்கி வருகிறது. பலன்கொள். உன் பலவீனத்தை நினைத்து புலம்பாத, உன் இயலாமையை குறித்து புலம்பாத, உன் சோகத்தையும் உன் சொந்த சோகத்தை நினைத்து புலம்பாத, உன் பாரத்தை உதறி தள்ளிவிடு. மேகம் போல இத்தனை திரளான சாட்சி உனக்கு இருக்கும் போது அவைகளை உதறி தள்ளிவிட்டு, நெருங்கி வர பாரங்களை உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி உன் பயணத்தை எடு. இயேசுவை நோக்கி உன் பயணத்தை ஓடு. கர்த்தருடைய பிரசன்னம் உன்மேல் இறங்கி வருகிறது. ஓ, பாபிலோனிடத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள். கர்த்தர் ஆடல் பாடல் சத்தத்தை உன் வாயிலே அவர் பாட வைப்பார், உன்னை கேட்க வைப்பார். மணவாளன் மணவாட்டினுடைய சத்தம் உன் காடுகளிலே கேட்கும். கர்த்தர் தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்களை தடைகளை உடைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி தருவார். உன் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். பலவீனத்தில் வியாதியில நீ கட்டப்பட்டிருந்தால் உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது உனக்கு ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கை உன்மேல் இறங்கி வருகிறது. எல்லா வெறுமையும் உன்னை விட்டு நீங்கி மகிமையாய் வெளிப்படுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.